ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனநாயகனோட கேஸ்ட் அண்ட் க்ரூவோட சேலரி லிஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளார போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 to 450 crores இருக்கும். இல்ல கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு மட்டுமே இவங்க வந்து மேல செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியாமணி மேம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி சைட்ல ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து அவங்க கம்மியா நடிச்சிருந்தாலுமே இந்த மூவில அவங்களுக்கு கேரக்டர் இருக்கனால வந்து அவங்களுக்கு வந்து 1 crore கிட்ட சேலரி வந்து இந்த மூவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறவர் வந்து பாத்தீங்கன்னா சுனில், தெலுங்குல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோவா இருந்தாரு. அப்புறம் இப்போ காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஜெயிலர்ல கூட வந்து ஒரு கமெடியன் வில்லன் மாதிரி வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படத்துல வந்து 80 lakhsல இருந்து 1 crore வரைக்கும் வந்து அவரோட சேலரி இருக்கு. பாத்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், அதனால வந்து அவருக்கு வந்து 75 lakhs to 90 lakhs கிட்ட சேலரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவில சேலரி வந்து 1.5 crore to 1.75 crores கிட்ட சேலரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு கேட்கலாம் ஏன் வந்து இவ்வளோ கம்மியா சேலரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இவங்களாம் கொஞ்சம் பிக் ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு. அப்படி கிடையாது, ஏன்னா வந்து இந்த மூவில வந்து இவங்களுக்கான கேரக்டர்ஸ் வந்து கம்மி. பிரகாஷ் ராஜ் சாருக்கு ஓரளவுக்கு சேலரி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து அந்த செகண்ட் ஹாஃப் கழிச்சு வந்து ஓரளவுக்கு இருக்கிற கேரக்டர்னால அவருக்கு இந்த சேலரி இருக்கு. மீதி ஆக்டர்ஸோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய ரொம்ப பெரிய கேரக்டர்ஸ் இல்ல. பொண்ணா நடிச்சிருக்க மமிதா பைஜு, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபேன் பேஸ் இருக்கு, செம்ம கிரேஸ் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல ஆஃப்டர் பிரேமலு வந்து பாத்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் வந்து நல்லா ஏறி இருக்கு. டியூட் கழிச்சு இங்க ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. அதனால இந்த ஃபேமால வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சேலரி வந்து 1.5 crore. இது ரீசன் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த மூவில, அதனால வந்து 1.5 crore வந்து சேலரி அசைன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாபி டுவெல் வில்லன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் படத்துலேருந்து ஃபேமஸ் ஆனவர் தான். அதுலேருந்து எல்லா படத்துலையும் புக் பண்ணிட்டாங்க. நம்ம மூவியில் கூட கங்குவால கூட வந்திருந்தாரு. இந்த படத்துக்கு இவரோட சேலரி வந்து 5 to 7 crores இருக்கும். ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த மூவியில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து இப்போ 3 hour மூவினா அதில் ஒரு 1 hour கிட்ட தான் வில்லன் கேரக்டரே இருக்கும். அந்த மூவியில் 1 hour 1.5 hour தான், அதுக்கு மேலே வில்லன் வரும். அதனால வந்து சேலரி கம்மியாக இருக்கு இந்த மூவியில். பூஜா ஹெக்டேக்கு வந்து இந்த மூவியில் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5 crores வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹையா நம்ம ஃபீல் பண்ணலாம் 5 crores-ன்றது. ஏன்னா இதுல வந்து ரொம்ப சின்ன கேரக்டர் தான் நம்ம பூஜா ஹெக்டேக்கு. பகன் கேசரி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுல எந்த அளவுக்கு ஹீரோயின் ஸ்கோப் இருக்குமோ அந்த லெவல் தான் இதுலயும் இருக்கும். மேக்ஸிமம் 20-30 minutes தான் வந்து பூஜா ஹெக்டே கேரக்டர். 5 crores சேலரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மியூசிக் டைரக்டர் அண்ட் டேரக்டரோட சேலரி பார்ப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஹெச் வினோத், அவர் வந்து ப்ரீவியஸாக வந்து அஜித் சார் வச்சு 3 படமும் அண்ட் தீரன் அதிகாரம் வந்து இந்த மாதிரி மூவிஸ் கொடுத்தனால அவரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20 crores. 20 crores-ன்றது ஐயா ஃபீல் ஆனாங்க. தளபதி ஃபிலிம் திரும்பி அதே தான். அவர் வந்து இந்த படத்துக்கே வந்து ஒரு 15 crores சேலரி வாங்கினாரு. இது தளபதி படம் லாஸ்ட் ஃபிலிம்ன்றதாலேயே ஒரு 5 crores எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 crores வாங்கியிருக்காரு இந்த மூவிக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு வந்து அதே தான். வந்து 10 crores to 12 crores வாங்கியிருக்காரு. மேக்ஸிமம் 12 crores வாங்கியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து மியூசிக் ரைட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இவரோட சேலரி வாங்கணும். ஸோ அதனால இந்த நம்பர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறது வந்து லாபம் தான். அனிருத் தான் வந்து இப்போ தூணா இருப்பார் மூவிக்கு. ஏன்னா வந்து அவர் மியூசிக் தான் வந்து இந்த மூவியை காப்பாற்றணும்னா இந்த மூவி இருக்கிற ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் தான் வந்து எலவேட் பண்ணி இந்த மூவியை காப்பாற்றணும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சாரோட சேலரி தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறாங்க. ஒரு ஜென்யூனான நம்பர் வந்து 250 crores வந்து அவர் சேலரி வாங்கியிருப்பாரு லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்றனால நம்ம வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இது வந்து கம்மியாக இருக்கலாமே அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம விஜய் சாரோட மார்க்கெட்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால 250 crores வந்து கேவிஎன் வந்து விஜய் சாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலரில் 275ன்றாங்க, ஆனால் மோஸ்ட்டாக 250 தான் வந்து ஃபைனல், அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கழிச்சு ப்ராஃபிட் ஷேரிங் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் காசு வரலாம் விஜய் சாருக்கு. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து கேஷ் அண்ட் க்ரோட சேலரியில். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பராசக்தியோட கேஷ் அண்ட் க்ரோ இதே மாதிரி எவ்வளோ பட்ஜெட் அண்ட் இதெல்லாம் வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.